பட் இனிமே எனக்கு இந்த கிளாஸ் இருக்கிறதுனால நான் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. என்னோட சங்கிலியெல்லாம் நிறைய வித்து காசெல்லாம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹை வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன். எனக்கு வேணுங்கிற ஷோரூம் வந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அவுட்டோர் யூவி லைட் பட்டதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்ச் ஆகும். உனக்கு யாரா இப்படி மாத்தினது? ஏய் இங்க சொல்றா டேய். நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலி நம்ம ஸ்டுடியோவில் தான் வந்து வீடியோ எடுப்போம். இனிமேல் என் காருக்குள்ளே இன்னைக்கு வீடியோ எடுக்கணும். ஏன்னா வந்து நான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து வாங்க போயிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரெடியும் ஆயிட்டேன், பெட்ரோலும் போட்டேன். பெட்ரோல் ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. டீம் ரெடி ஆயிடுச்சு. எங்க போறோம், அந்த என்ன ப்ராடக்ட் வாங்க போறோம் அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன். ஆனா அது சரியான ப்ராடக்ட், எனக்கு அடுத்ததுக்குலாம் நிறைய யூஸ் ஆகும். அது என்னன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம அந்த ஷாப்பிங் போலாம். புறப்படலாங்களா? ஏன் இந்த பிளான் நான் போட்டேன்னா, இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு என்னோட சங்கிலியெல்லாம் நிறைய வித்து காசெல்லாம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய விலை மதிப்பு உள்ள ஹை வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன். ஏன் வாங்க போறேன், பர்பஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன பர்பஸ்னா, இப்போ நம்ம கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம்ல, நெயில் எக்ஸ்டென்ஷன் கிளாஸஸ் நடத்துறோம், நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு சர்வீசஸும் பண்றோம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஆங்கிள் வச்சு கேமராவை வந்து அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிம்பலா இருந்தாலும் சரி, அந்த கேமரா ஹோல்டரா இருந்தாலும் சரி, இந்த ஹோல்டர்ல கேமரா வச்சு அது ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. இப்பதான் டெக்னாலஜிலாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சுல. ஸோ அதனால ஒரு கண்ணாடியிலேயே போலாம் கிளாஸஸ் மாதிரி ஏதோ வந்திருக்குங்க. ஸோ அந்த கண்ணாடி போட்டுட்டு அதுல ஏதோ ஒரு பட்டன் ஒன்று கிளிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன கண் வழியா பாக்குறோமோ அது அந்த கேமரா அப்படியே நம்மள கேப்சர் பண்ணி கொடுத்துருது. அந்த ஃபைல் அப்படியே நம்ம போன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளவு சுலபமா இருக்குல்ல, எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல. ஸோ அந்த பயங்கரமான ஒரு கண்ணாடி தான் நான் இப்ப வாங்க போயிட்டு இருக்கேன். ஸோ அது வாங்கிட்டு கிளாஸஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா, யார்கிட்டயாச்சும் போனை கொடுத்து எனக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்களேன்னு கேட்க வேணாம். நம்மளே இந்த கேமரா டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஸ்வைப் பண்ணா அவன் வருமா, இப்படி ஸ்வைப் பண்ணா வருமா, சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்களேன். இப்படி ஸ்வைப் பண்ணா அவன் வருமா, இப்படி ஸ்வைப் பண்ணா வருமா. எனக்கு அப்படியே குஷியா இருக்கு. பயங்கரமா அதை பத்தின கிரவுண்ட் ஒர்க்லாம் நான் பண்ணியிருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் தான் நான் இப்போ வாங்க போயிட்டு இருக்கேன். இந்த கண்ணாடி எப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் கண்ணாடி, அது எங்க போய் வாங்குறேன் அப்படின்றது வந்து பார்க்கலாம். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். ஏய் இவன் பயங்கரமான ரேசருங்க. இவன் ரொம்ப அதிவேகமா போவாங்க. சரி, உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அப்படின்னா கேட்க போறீங்க? என்ன கேள்வினா, இப்போ வந்து நம்ம வந்து எதை வாங்க போறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. சோ அத பத்தின ஏதாவது ஒரு 2-3 அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லுங்களேன். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். அது நம்ம கடற்கரைகிட்ட கேட்க போறோம். சதக்கிற சரமாரியாக குத்தி இருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. நான் வந்துட்டு மால் வந்துட்டோம். பார்க்கிங் போட போறேன். பார்க்கிங்க போட்டுட்டு நேர கண்ணாடி வாங்குறது தான் நம்ம பிளான். வாங்க நம்ம உள்ள போலாம். அப்படியே ஏதாச்சும் ஒரு பிஜிஎம் போட்டுக்கோங்க. சரி கைஸ், நான் சொன்ன மாதிரி அந்த மேஜிக்கல் கிளாஸஸை வாங்குறதுக்கு மால்குள்ள வந்துட்டேன். மால்குள்ள வந்து நான் எனக்கு வேணுங்கிற ஷோரூமை வந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டாக அந்த ஷோரூம் போய் நம்ம அந்த கிளாஸஸ் வாங்கலாம். வாங்க. ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். எனக்கு ஏத்த ஸ்கின் டோனுக்கு, எனக்கு ஏத்த கண்ணு பிரச்சனைக்கு கடை தான் பார்க்கலாம். 1 2 3 கோ. புரி வச்சா நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. டிரான்சிஷனும் இருக்கு, போலரைஸ்டும் இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. பட் டிரான்சிஷன்ன்றது இன்டோர்ல வந்து கிளியர் கிளாஸஸா இருக்கும், சிஸ்டம் ப்ரொடெக்ஷனோட இருக்கும். அவுட்டோர் யூவி லைட் பட்டதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்ச் ஆகும். 2 in 1 பர்பஸாவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேஜிக்கல் கிளாஸஸில் ஒரு பாயிண்ட், எனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு இப்போ சன்லைட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஸஸோட லென்ஸ் வந்து டார்க்காக மாறிடுது. இன்டோர்ஸில் இருக்கும் அப்படின்னா டார்க்காக மாறுறதில்ல. நல்லா அப்படியே நார்மல் காண்டி போட்டால் நல்லா தெரியும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி டெஸ்ட் பண்ணணுங்க? இப்போ நம்ம இன்டோர்ஸில் இருக்கோம், அதனால வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நான் சன்லைட் போனோன்னா எப்படிங்க எனக்கு மாறும், எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டப்ப எனக்கு ஒரு பொருளை காட்டி ட்ரையலுக்கு பாருங்க மாறுதுன்னாங்க. அது என்னதுன்னு பார்த்தா, இங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூவி லேம்ப் எப்பவுமே என்ன விட்டு போகாதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது? ஸோ இப்போ இதுக்குள்ள வச்சு அந்த ஹீட் வரதுனால அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்துட்டு எப்படி கலர் மாறுது அப்படின்றத பார்ப்போம். உள்ளுக்குள்ள வச்சுட்டேன். வழக்கம் போல நம்ம 30 செகண்ட்ஸ் கியூரிங் வைப்போம் கலர் காயறதுக்கு. அந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் வைக்கலாம். 60 30 A few moments later.
இங்க பாருங்களேன், இந்த யூவி லேம்ப் நெயில்ஸுக்கு மட்டும் யூஸ் ஆகுது இல்லைங்க, இந்த மாதிரி கிளாஸஸ் டார்க்காக மாறதுக்கு கூட யூஸ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அந்த சன்லைட் யூவி ரேஸ் படவும் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் வந்து டார்க்காக மாறிடுது. ஸோ இந்த யூவி லேம்ப் எப்பவுமே என் கூடயே வரும். வா சுருதி. நண்பர்களே, நான் வாங்க வந்த மேஜிக்கல் கிளாஸஸ் ரேபன் ஜென் 2 மாடல் வாங்க வந்திருக்கேன். சரிங்களா? அதில் 3 கலர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் கிரே, இன்னொன்று வந்து மேட் பிளாக் இருக்கு. ஸோ இந்த 3 கலர்ஸ்ல எது வாங்க போறேன், எது அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறேன்றத சீக்கிரமா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துறேன். என்னங்க இவன் இப்படி இருக்கான்? உன்னை யாரா இப்படி மாத்தினது? ஏய் இங்க சொல்றா டேய். கைஸ், வெற்றிகரமா இந்த மேஜிக்கல் கிளாஸஸ் நான் வாங்கிட்டேன். ஸோ நான் இதில் என்ன கலர் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் என்னென்ன மாதிரி மேஜிக்கல் பெனிஃபிட்ஸ் காட்டுது அப்படின்றத வந்து நம்ம ஸ்டூடியோ போய் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்துட்டோம். ஸ்டூடியோவுக்கு வந்ததுனால நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிமேல் இந்த கண்ணாடி வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம புது கண்ணாடி வாங்கிட்டோம். ஸோ நான் இதை வந்து இனிமேல் ஓரமாக எடுத்து வச்சுருவேன். அழகியாக வருது. நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறது ரேபன் மெட்டா ஜென் 2 வேஃபேரர் மாடல் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது பிடைச்சறா தல அங்க இருக்கு நிமித்தவனா. ASMR மைக் கிட்ட வச்சிருக்கேன். பாருங்களேன், கேக் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸ் இந்த கேஸில் வந்து எப்படின்னாங்க, சார்ஜர் இருக்கு. நார்மல் சி டைப் சார்ஜர் தான், நம்ம ஃபோனில் இருக்கிற சி டைப் சார்ஜர் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள மேக்னெட்டிக்கோட இது ஒட்டியிருக்கா போல. தூக்கு. நான் வாங்கியிருக்கிறது இந்த பிளாக் மேட் உள்ள ரேபன் கிளாஸஸ். ஸோ நான் இதை போட போகிறேன். எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இங்க போனா. ஸோ வெற்றிகரமாக இந்த கிளாஸ் வாங்கி நான் அதை போட்டுட்டேன். ஸோ இந்த கிளாஸோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் எப்படி, இந்த பாக்ஸுக்குள்ளே கொடுத்த இந்த கேஸ் எப்படி வேலை செய்யுதுன்ட்டுலாம் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ரேபனோட ப்ரீமியம் பாக்ஸ். குவாலிட்டி செமையாக இருக்குது. நீங்கள் வந்து சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனுக்குலாம் போடுற அந்த சி டைப்பே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கனெக்ட் பண்ணணும் நம்ம ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்லாம் டவுன்லோட் பண்ணணும். நான் அதுவும் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே ஒரு மேக்னெட்டிக் ஹோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம இந்த கண்ணாடி வைக்கும் போது அது அப்படியே சக் அப்படி உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த கேஸில் வந்துட்டு இதை துடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான குட்டி துணி கொடுத்துருக்காங்க. ஏதாவது நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது பட்டுச்சுன்னா அது துடைக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நானே வந்துட்டு உங்களுக்காக ரெடி பண்ணுது. அவங்களாம் எதுவும் வெளிமருந்து சீட்லாம் கொடுத்து எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல. இந்த கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகும், நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அதனால் ஈஸியாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் இந்த கிளாஸ் யூஸ் ஆகுமா, இது வர்த்தா இல்லையா அப்படின்ற டாபிக்குள்ளே டீட்டெயிலாக போகலாம் வாங்க. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுகிற முதல் வரிசையில் வருவது ஃபர்ஸ்ட் லுக். அந்த லுக்கு பற்றி எப்படி இருக்குன்னு பேசிடலாம். ஸோ இப்போ யூஸ்வலி சன்கிளாஸ் ஷேட்ஸ்லாம் வாங்கி போடுறோம் அப்படின்னா நார்மலாக இருக்கும். 100 ரூபாய்க்குலாம் கூட கண்ணாடி இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், போலரைஸ் நான் போலரைஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இது வந்து ஒரு மெட்டா ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கவும் நான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா கேமராஸ்லாம் இருக்குது, சவுண்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பயங்கர வெயிட்டாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வெயிட்லாம் இல்லை, செமையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 2 வந்து சில சன்கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக இருக்கும். கலர் ஆப்ஷன்ஸ் ஆப்வியஸாக இருக்கும், சைஸ் வேரியேஷன் இருக்காது. சின்ஸ் இட் இஸ் ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கவும் அவங்க வந்து 2 சைஸஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. 50 and 53 சொன்னாங்க. என்னுடைய ஃபேஸ் கட்டுக்கு 50 சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் கலர்ஸ் படி பார்க்கும்போது நான் வாங்கியிருக்கிற கலர் வந்து மேட் பிளாக். அண்ட் இதோட டைப் பார்த்தீங்கன்னா வேஃபேரர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேஃபேரர் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வருது. இதுலேயே கேட் ஐ மாடல்லாம் கூட வருது. அண்ட் இந்த ஓக்லே மாதிரிலாம் கூட வருது. பயங்கர ஃபேன்சி ஃப்ளாஷியாலாம் இருக்கு அவங்க லென்ஸ். ஸோ லுக் வைஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபெதர் ஃபீல். நான் போட்டிருக்க மாதிரியே இல்லை. ஸோ நைஸ் அண்ட் ஃபீல்ஸ் வெரி லைட். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கோட கேட்டகரி ஓவர். கேமரா ஃபீச்சர்ஸ் தாங்க இதில் மோர் எக்ஸைட்டிங்கான டாபிக். இப்போ நான்லாம் வந்து நெயில் டுட்டோரியல் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது டேபிளில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு ட்ரைபாட் இருக்கும். அதை ஆங்கிள் பார்த்து வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டோமா இல்லையான்னு ஒரு டைமும் நான் அந்த சேர்லேருந்து ஏஞ்சி பார்த்து செக் பண்ணி தான் இவ்வளோ நாள் உங்கள் டுட்டோரியல்ஸ் நான் உங்களுக்கு ஆசையாக கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போது இந்த கிளாஸில் 2 சைடும் கேமரா இருக்குது. அண்ட் இந்த கேமராக்கு மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ஒரு முறை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வீடியோ எடுக்குது. அண்ட் இந்த வீடியோ 3 minutes வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ குவாலிட்டி ரெசல்யூஷன்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் 3K வித் எவ்வளோ FPSங்க, 30 FPS, 3K 30 FPS அந்த மாதிரி ஹை ரெசல்யூஷன்ற மாதிரி வேரியேஷன்லாம் கூட இருக்குது. அண்ட் 3 minutesக்கும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஆர் 1 minuteக்குள்ளே உங்களுக்கு ஷார்ட் பண்ணணும் இல்லை கட் பண்ணிடணும்னா கூட அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். வெரி குட்ரா, கை கொடு. செம்ம ஃபென்டாஸ்டிக்கான ஃபீச்சரில். ஏன்னா ஒவ்வொரு டைமும் யாரையாட்டு கொடுத்து கொஞ்சம் இந்த வீடியோ எடுங்களேன், கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கேட்போம்.
பட் இனிமே எனக்கு இந்த கிளாஸ் இருக்கிறதுனால நான் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஈஸியா டுட்டோரியல் எடுக்கலாம். யாருக்காவது நெயில்ஸ் பண்ணணும் இல்ல கிளையன்ட் கன்சல்டேஷன்க்குலாம் எனக்கு கிளையன்ட் ஃபேஸ் பார்த்து எடுக்கும் போது எனக்கு இது சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுல நான் சொன்ன மாதிரி கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் அம்சமா இருக்கு. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ஆடியோ கால்ஸ். ஆடியோ கால்ஸ் அப்படிங்கும் போது ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்ற ஒரு டைப்பா இருந்தாலும் இந்த ஃபோன்லயே நான் டபுள் டேப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கால் வரும். ஏன்னா இந்த ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மெட்டா ஏஐன்னு சொல்லி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆப் நான் டவுன்லோட் பண்ண அப்புறமா நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அது நிறைய டுட்டோரியல் காட்டுச்சு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படிங்கும்போது லைக் எப்படி வந்து இது நீங்க கனெக்ட் பண்ணணும், ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணணும், கண்ணாடியும் நம்ம ஃபோனும் கனெக்ட் ஆயிடுதுங்க. ஸோ அதனால நீங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வருதாலோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல கால்ஸ் வருது அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து இங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா அந்த கால்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் எப்படி அட்டெண்ட் பண்ணி நம்ம பேசுறது அவங்களுக்கு கேக்குது அப்படின்னா இந்த ரெண்டு சைடுல கார்னர்ஸ்க்கு மேல ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. சோ இப்ப நம்ம பேசுறதோ இல்ல அவங்க பேசுறதோ இந்த ஸ்பீக்கர் மூலியமா நமக்கு வருது. சோ நைஸ் அண்ட் ஆடிபிள். நமக்கு கேக்குறதுனால நமக்கு மத்தவங்களுக்கு சுத்தி இருக்கும் கேக்குமான்னு கேட்டா அது சுத்தமா இல்லையா, எனக்கு மட்டும் தான் கேக்குது, சுத்தி இருக்கவங்கலாம் சுத்தமா கேக்குறது இல்ல. சோ எவ்வளவு ஒரு செம ஃபீச்சர்ல அது. அடுத்து இன்னும் மோர் டீடைலா ஏஐ ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்றேன். ஏஐ ஃபீச்சர்ஸ்ல எப்படின்னா, இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ஏரியாவில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்ணாடி மூலியமா ஹே மெட்டா வாட் ஆம் ஐ சீயிங் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சிய பாரு செருப்பு பிஞ்சிரும், வா நவலிய கடை சொல்றேன், நான் யாரை பாக்குறேன் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற வரைக்கும் சொல்லுது. அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, இந்த பொருள் பத்தி எனக்கு தெரியல, அதை பத்தி எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு மெட்டா கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் என்னது, அது எப்படி யூஸ் ஆகுன்ற வரைக்குமே அது உங்களுக்கு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுது. அண்ட் இந்த ஸ்பீக்கர் மூலியமா அதை நீங்க கேட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் ஏஐ ஃபீச்சர்ஸ்ல ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டைரக்டா நம்ம ஃபோன் எடுத்து பாஸ்கோட் மட்டும் நீங்க டைப் பண்ணிட்டு அது என்ன பேமெண்ட்னு ஃபோன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகி காட்டிடுது. ஸோ நீங்க உங்க பேங்க் யூபிஐ வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி. இதெல்லாம் ஓகே, இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப டெய்லி லைஃப் யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க, டிராவல் vlogging, குக்கிங் vlogging, இப்போ என்ன மாதிரி நெயில்ஸ் டியூட்டோரியல் எல்லாம் பண்றவங்களுக்குலாம் இது சோ யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாலே வந்து அது பயங்கரமா கேப்சர் பண்ணிடுது. நான் சொன்ன ரெசல்யூஷன்ஸ்ல கரெக்டா வச்சிட்டீங்க அப்படின்னாலே நம்ம என்ன செய்யறோன்ற வரைக்கும் அது கரெக்டா கேப்சர் பண்ணிடுது. ஸோ இன்னொரு டெய்லி லைஃப் யூசஸ்ல வந்து நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுனா, கண்ணாடி வாங்கினோடனே நம்ம அன்பாக்சிங்லாம் பண்ணி முடிச்சோடனே வண்டியில போறோம், என் டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து என் டீம்கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல நம்ம அவுட்டோர் ட்ரையல் பார்க்கலாம். ஏன்னா பயங்கரமா வெயில் அடிக்குது. வெயில்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கலர்லாம் சேஞ்ச் ஆகும், லென்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும், டிரான்ஸ்பரன்சி அண்ட் டார்க் மோட் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் எப்படி இந்த லாங் பிரஸ் பண்ணி வீடியோ ஆன் பண்ணா கேமரா எப்படி கேப்சர் ஆகுன்றதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த மேஜிக் ரேபன் மெட்டா கிளாஸ் ஜென் 2 ஓட மேட் பிளாக் போட்டு நான் வெளில வந்திருக்கேன். ஸோ பயங்கர வெயில் அடிக்குது. ஸோ வெயில் அடிச்சா அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா மாறிடும் அப்படி சொன்னாங்க. டார்க்கா மாறினது எனக்கு கொஞ்சம் தெரியுது, உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சோ ஃபார் இட் ஃபீல்ஸ் சோ நைஸ். கண்ணெல்லாம் அப்படி குளிர்ச்சியாவே சில்லுன்னு ஏதாவது இருக்கு. அதனால இப்போ வந்து பேசிக்கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபியூவல் போட மறந்துட்டேன். ஆக்சுவலா நான் வந்து வெளியில கார் ஓட்டும் போது அவுட்டோர்ல டிரைவ் பண்ணணும்னு நினைச்சேன். ட்ரை பண்ணேன். ஃபியூவல் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறம் நல்ல ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு என்னன்னா, அதான் நான் சொன்னல கூலிங்காக இருக்குது. ஏதோ ஒன்று ஏசிலாம் இப்போ நேரப்படும். சில பேருக்குலாம் அந்த லேசர்லாம் பண்ணியிருப்பாங்க கண்ணுக்கு, அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ட்ரைனஸ்லாம் இல்லை. ஸோ இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு கார் விட்டு இறங்க போகிறேன், அந்த வெயில் படுற மாதிரி நிற்க போகிறேன். அப்போ ஃபுல்லாக பிளாக்காக மாதிரி தான் செக் பண்ணலாம். கைஸ், நான் இப்பதான் வந்து இறங்கினோடனே அந்த சன் பட்டோடனே என் கூலிங் கிளாஸோட கலர் அப்படியே மாறிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்பரன்சி டு பிளாக் வந்துடுச்சு. ஸோ அதுலயும் சக்சஸ். வாங்க நம்ம இப்போ ஷாப்புக்கு போகலாம். காலையில எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஜாகிங் போயிட்டு இருக்காங்க இவன். ஓகே கைஸ், அடிக்கிற வெயில்ல எப்படியோ கஷ்டப்பட்டு அவுட்டோர் ஷூட்டையும் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் இன்டோர் ஷூட்டையும் முடிச்சிட்டேன் வித் திஸ் மெட்டா கிளாஸஸ். அந்த இன்டோர் ஷூட்டோட ஃபுட்டேஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு ரீல்ஸா அப்லோட் பண்றேன். அப்போ இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியோட தெரியும். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த கேஸ் முதல்ல ஒழுங்கா சார்ஜ் போட்டாதான் என்னுடைய கிளாஸ் ஒழுங்கா வேலை செய்யும். ஸோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கினா மட்டும் பத்தாது, அது கரெக்டாக சார்ஜ் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறது வர்த்து இல்லையா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வர்த் பையிங். ஏன்னா என்னுடைய பர்பஸ்க்கு கண்டிப்பா தேவை. கரெக்டான டைம்ல அதை நம்ம யூஸ் பண்ணி அதுக்கெல்லாம் சார்ஜ் கரெக்டாக போட்டிருக்கோம். இன்னைக்கு கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா இப்போ அந்த டைம்ல அந்த கிளாஸஸ் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா நான் கண்டிப்பா போடுவேன். ஸோ இட் இஸ் வர்த் பையிங். என் சைட்ல இருந்து சொல்றோம் அப்படின்னா, நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் கரெக்டா இருக்கு, ஐ திங்க் ஐ கேன் இன்வெஸ்ட் ஆன் திஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கிளாஸஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக்.
கிளாஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.